विचित्रमन्येषु अभिजातिपूर्णं सन्देवदारसवनं निलग्नं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये योनित्यमच्युतपदाम्बुजैक्मरुक्मव्यामोहरस्तैतरान्तिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा विशदि प्रपद्ये निरवत्यानां निषद्यां प्रसम्पदां शरणं बहुभीतानां शरगोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशटारिसंविवराल्लब्धाभवां तद्वयं श्रीमद्वीरभूद्वराजयरचिते पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंशदेशीयतेः कारुण्यवीक्षात्पदं देवे रङ्गधुरीलसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणोद्यमं ददाप्रियं नारायणाद्यदुर्यकृपाविदितं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवक श्रीमन्त्रगोपश्रीनारायणतीन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीमन्त्रगोपश्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः முள்ளிச்செழுமலரோன் தாரான் பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போர்த்தி செய்யும் நன்னுதலில் நம்பி நரையூரர் மண்ணுலகில் எண்ணிலமகந்தும் இறங்காரே யாமாவில் மண்ணு மடலூர்வன் வந்து பின்னிதனை அதாவது தனக்கு ஏற்படக்கூடிய பக்தி சிங்கார புத்தியா பரிணமதின்னு சொல்லி எனக்கு பகவத்கீதை செய்யக்கூடிய பக்தியா சிங்கார புத்தியால சாத்திட்டு வர அதுக்கு மேல பகவானுக்கு பயன்படாத எந்த வஸ்துவும் தனக்கு பயன்படுகிற கணவனாலே அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய எதையும் மனைவி விரும்ப மாட்டான். தன்னுடைய ஆத்ம குணமா இருக்கட்டும் தேக குணமா இருக்கட்டும் எல்லாம் கணவனாலே அது ரசிச்சு அனுபவிக்கப்பட வேண்டும் என்று பெண் நினைப்போம். அத மாதிரி பகவானுக்கு பயன்படாத பகிர்பூதமாகிற எந்த வஸ்துவும் தனக்கு வேண்டாம் என்று பக்தன் நினைப்பான். இந்த சிங்காரத்திலையும் பக்தியிலும் இருக்கக்கூடிய ஒத்துமை ஒண்ணு, அந்த ஒத்துமையை வச்சுட்டு சாய்க்கிற வேத ஏன் இப்படி பகவான் வந்து பகவானுக்கு என்னுடைய தேகமும் என் ஆத்மாவும் பயன்படலைன்னு சொன்னா ந தேகம் ந பிராணான் நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம் நஜாத்மானம் நானியத் கிமபி தவசேஷத்வவாத் பகிர்பூதம். அவர் வந்து நேரடியா சொல்ற ஆள வந்தார். அந்த சிங்காரத்துல ஒரு பெண் வேஷம் விட்டுட்டு இவா சொல்றா ந தேகம் ந பிராணான் நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம் நச்சாத்மானம் நானியத் கிமபி சவசேஷத்வவிபவாத் பகிர்பூதம் நாச க்ஷணமபி சகே யாது சததா விநாசம் தத் சத்தியம் மதுமதன விஜாபனமிதம். பகவானுக்கு பயன்படாத தேகமோ ஆத்மாவோ உயிரோ பிராணனோ அணிகலன்களோ இது வந்து நாயிகா பாவத்துல நம்மாழ்வார்த்த நதேகம் எனக்கு தேகம் வேண்டாம், நப்ரானா என்னுடைய உயிர் வேண்டாம், அல்லது ஜீவாத்மா வேண்டாம் பிராணசகுத்தால நச்ச சுகம் எந்த சுகமும் வேண்டாம், என்னுடைய சுகத்தெல்லாம் பெருமாளுக்கு பயன்படாமல் நான் போனால் என் சரீரம் எல்லாம் ஆனால் அதெல்லாம் தீ கொளுத்திடட்டும், இல்ல நீ சுக்குநூறு ஆக்கிடு, சர்வசக்தனா நீ ஆத்மாவை சுக்குநூறு ஆக்கிடு, அதை அழிக்க முடியாதுதான் நீ சொல்லாதே. தவ சேஷத்வைபவாத் பகிர்பூதம் நாத க்ஷணமபி சகே. காலப்போக்கில் கழிச்சு தர கொஞ்ச நாள் சஃபர் பண்ணுவோம். ஒரு சில டாக்டர் சொல்லுவா ஒரு வாரம் பொறுத்துக்குங்கோ கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்வா. உடனே தீர்வு கிடையாதுன்னுவா. பகிர்பூதமானால் என்னுடைய தேகமோ ஆத்மாவோ எதுவோ பகிர்பூதமானால் அதை ஒரு க்ஷணம் கூட பொறுத்துக்க மாட்டேன்னு ஆள வந்தார். பகிர்பூதம் நாச க்ஷணம் அப்படி சகே யாது சததா அதை பொடி பண்ணிட்டு நீனு விநாசம் தத் சத்தியம் மசுமதன விஜாபனம் இதம்னு சாச்ச. அது பக்தன் சொல்றதை இவன் என்ன பண்றான்னா ஒரு பெண் வேஷம் விட்டு சொல்ற. அத ஒரு தசகம் இந்த நதேகம் நப்ராணான் நத சுகம் அப்படிங்கிறது நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்தி. அது ஒரு பெண் பாவத்துல இருந்துட்டு கணவன் வந்து சேர போறான்ற எண்ணத்தோட அலங்காரம் பண்ணிட்டு வளையல் போட்டுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவன் திரும்பி வர போறான் தன்னை அனுபவிக்க போறான்ற எண்ணத்தோட இருக்கிறவனுக்கு அவன் வரலன்னு சொன்ன உடனே அலங்காரம் பண்ணிட்டு ரெடியா இருக்கா, வரப்போறான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. அவன் வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சால் அவளுக்கு அந்த உணர்வு எப்படி இருக்குமோ உடனே என்ன பண்ணுவோம், ஐயோ 3 மணி நேரம் ட்ரெஸ் பண்ணிட்டோமே அவனுக்கு நினைக்காமல் அந்த புடவை எடுத்து போடுவோம், வலையில தூக்கி அடிப்போம். அங்க சந்தனத்தை குறைச்சி வச்சிருந்தா அந்த சந்தன கிண்ணிய அப்படியே அமுங்கி போற மாதிரி ஒரு சில ஆக்சிடென்ட் ஆனா கார்லாம் எப்படி உருத்தெஞ்சு போகுமே அது மாதிரி செவுத்துல எடுத்து அடிப்போம். அப்படி அந்த நிலையில இருக்கார் ஆழ்வார். அந்த பெண் வேஷம் விட்டு
ஏராளம் இறையோனும் ஒரு 3 அடியினால பெருமாளுடைய பெருமையை சொல்லி, இப்படிப்பட்ட தலைவனுக்கு பயன்படாம என்னுடைய மணிமாமை குறைவிலமே, மடநெஞ்சால் குறைவிலமே, தளிரத்தால் குறைவிலமே, மேகலையால் குறைவிலமே, கிளறொடியால் குறைவிலமே, அறிவினால் குறைவிலமே, உடம்பினால் குறைவிலமே, உயிரினால் குறைவிலமேன்னு சொல்லி சிங்கார வித்தியால இந்த நிலைய பக்தன் எய்த வேண்டும் என்பதை சிங்கார வித்தியால உலகத்துல ஒரு பெண் அவ்வளவு ஆர்வமா இருக்கும் பொழுது கணவன் கடைக்கு போறது இல்லை என்கிற பொழுது வேதனை வரும் என்பதை அந்த ஒரு இதை கொண்டு அதை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு தசக சாட்சியம். அந்த தசகத்தோட சாரம் தான் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரம். நாயிகா பாவம் இல்லாத அதிக ஸ்லோகமாக ஆளவந்தார் மாற்றினார். அது மாதிரி இவர் என்ன சொல்ற, பேதையேன் இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு என்னுடைய தேக குணங்களும் பெண்மையும், பெண்மை என்பது பாரதந்தியம். நாயிகா பாவத்துல பெண்மைன்னு சொன்னா அது பாரதந்தியத்தை சொல்றது. நலன் என்று சொன்னால் அதாவது சரீரத்தோட ஆத்ம குணங்களை சொல்றது. நலன் என்பது ஆத்ம குணத்தை சொல்றது. பெண்மை என்பது பாரதந்தியத்தை சொல்றது. ஸ்தனம் என்பது பக்தியை சொல்றது. கண் என்பது ஞானத்தை சொல்றது. இடை என்பது விரக்தியை சொல்றதுன்னு சுவாபதேசம். அதனால பேதையேன் கண்ணவிலும் காட்டகத்தோர் வள்ளி கடுமலரின் நன்னருவாசம் மற்ற ஆறானும் மீதாமே மண்ணும் வருநிலத்து வாழாங்கு குத்தது போல் என்னுடைய பெண்மையும் என் நலனும் என் மூளையும் மண்ணும் மலர்மங்கை மைந்தன் கனபுரத்து பொன்மலை போல் நின்ற வந்தன் பொன்னகன் தோயாவே என்னிவைதான் வாழா எனக்கே புறையாகி முன்னின்று மூக்கின்று மூவாமை காப்பதோர் மண்ணு மருந்தறிவீர்தான் இல்லையே பேதையேன். தொடர்ந்து பகவானை அனுபவிக்க முடியாமல் பிரிந்து இருக்கக்கூடிய பாபத்தை பண்ணவள் ஆகினால அபலை நான். இப்போ எனக்கு சரீரத்துல சக்தி இல்லாம போயிருக்கு, கஷ்டத்தை பிரிவு போறதுக்கு முடியாமல். என்னுடைய நிலை எப்படி இருக்குன்னா, கண்ணவிலும் காட்டகத்து கற்கள் நெருங்கிற ஒரு காடு, அந்த காட்டிலே ஓர் வள்ளி கொடி. ஓர் வள்ளி கொடி என்று சொன்னதுனாலே அத்விதீயமான அந்த அந்த பூக்கொடி, அந்த கொடியை பார்த்தாலே ரசிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட அழகிய கொடி, ஒப்பற்ற ஒரு கொடி. அதுல இருக்கக்கூடிய கடி மலர், கடினா வாசனை, வாசனை மிக்க புஷ்பம் பூத்து குலுங்கிறது. அதுல இருக்கக்கூடிய அந்த கடி மலரின் நன்னரு வாசம், மிகச்சிறந்த மனம், அது யாருமே அனுபவிக்காமல் ஒரு காட்டுல ஜலமில்லாத பரன் கட்டி கொண்ட காட்டுல பார்த்தா ஆச்சரியமா ஒரு பூத்து குலுங்கக்கூடிய ஒரு வள்ளி கொடி, அதுல இருக்கக்கூடிய கடிமலர், அதுல இருக்கக்கூடிய நன்னொரு வாசம், அதை நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பரன் கட்டிகள் இருக்கக்கூடிய அந்த வெறும் தரையில விழுந்து அந்த புஷ்பம் மொத்தம் யாருக்கும் பயனில்லாமல் போனால் அது எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட நிலை என்னுடையது. அதனால ஆண்டாள் சாட்சியாகணும், மாலிரின் ஜோலையில் கொன்றைகள் போல் தூங்குவோன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகிறது. கொன்றை மாலை சிவனுக்கு பூவது, அதை விஷ்ணு பக்தர்கள் உபயோகப்படுத்த மாட்டார். திருமாலின் ஜோலையிலேயோ எல்லா பரமை காந்திகள் வசிக்கக்கூடிய இடம், சிவபக்தர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல அந்த கொன்றை பூ பூத்துதானா அதுக்கு பயன் உண்டு. திருமாலின் ஜோலையில கொன்றை பூ பூத்தா அதுக்கு என்ன பயன்? பூக்கக்கூடாத இடத்துல அது பூத்து இருக்கு. ஏன்னா எல்லா பரமை காந்திகளும் சிவ வைஷ்ணவர்களும் இருக்கிற இடம். அப்போ அந்த கொன்றை பூவுக்கு என்ன, எப்படியானால் அது வாடி கீழே விழுந்து போகுமோ, ஏன்னா பயன்படுத்துவது இல்லாமல் உதாரணம் கொடுக்கும்போது அப்படி சொன்னா தன்னை. அது மாதிரியாக கண்ணவிலும் காட்டகத்தோர் வள்ளி கடிமலரின் நன்னரு வாசம் மற்ற ஆறானும் எய்தாமே மண்ணும் வருநிலத்து வாழாங்கு ஊத்தது போல். எதெல்லாம் தான் இருக்கிறேன் நான் இந்த கண்ணவிலும் சுவாபதேசத்துல கண்ணவிலும் காடு சம்சாரம், வறட்சி கொண்ட பாலைவனம் இந்த சம்சாரம். அந்த பாலைவனத்துல துன்பம் நிறைந்த காடு இது. வாழ்க்கை என்பது துன்பம் நிறைந்த, கார்காலம் ஒரு துன்பம், மத்தியானம் ஒரு துன்பம், சாயங்காலம் ஒரு துன்பம், சின்ன வயசுல ஒரு துன்பம், நடு வயசுல ஒரு துன்பம், பெரிய வயசுல ஒரு துன்பம், தானா ஏற்படுத்திக்கிற துன்பம், மொத்தவா கொடுக்கிற துன்பம், மனசுல துன்பம், உடம்புல துன்பம். துன்பத்தோட தாபத்ரயாதுரைகி அமிர்தத்வாய சயேவ ஜிக்ஞாஸ்யா. மனிதன் துன்பத்தை இன்பமா நினைச்சதுக்கே வாழ்க்கை ஓடணும். ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சான்னு சொன்னால் மறுபடியும் இந்த உலகத்துக்கு பெறக்கூடாது என்கிற எண்ணம் தானா வரும். ஆகையினால கண்ணவிலும் காடு என்பது துக்கமயமான சம்சாரம். அதுல ஒரு கொடி ஜீவன்,
அந்த கொடியில பூத்த புஷ்பமானது ஞானம், பகவத் விஷயமான ஞானம். அதுல பிறந்த அந்த ஞானமானது பக்தி என்கிற ஒரு நிலையை எட்டணும். கேவல தீர்த்திகள் நாளிலிருந்து பிரயோஜனம் இல்லை, அது பக்தியாக பரிணமிக்கணும். அது அந்த பூவினுடைய மனம். அந்த பக்தி சர்வேஸ்வரன் விஷயமா இருக்கணும். பக்தி இருக்கு வேற ஒருத்தர் விஷயத்துல, பகுக்கால சேஷி விஷயத்துல இருக்கக்கூடாது. யார் விஷயத்துல இருக்கணுமோ அது இருக்கணும். அப்படி இல்லாமல் போனால் எப்படி இருக்குமோ, பரமபுருஷனுக்குரிய பக்தியை சுத்ரர்களுக்கு உரித்தாக்க முடியாதோ அப்படி என்னுடைய நிலைமையானது பகவானுக்கு என்னுடைய தேகம் என்ன, ஆத்மா என்ன, எதையும் நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னால் எல்லாம் வியர்த்தமாகும்னு சொல்லி என்னுடைய பெண்மையும் எடுக்கின்ற பெண் வேஷத்துக்கு தக்கபடியாக என்னுடைய பெண்மை என்றது பாரதந்திரியம். பகவானுக்கு ஆட்பட்டு இருக்கை என்பது சுவாபதேசத்துல. பெண்மையும் என் நலன் என்பது ஆத்ம குணங்களை சொல்றது. ஆத்ம குணங்கள் எல்லாம் பகவானுக்கு. முளை என்பது போக்கியமான, தலைவனுக்கு போக்கியமான பக்தியை சொல்றது. நாயகனுக்கு பெண்ணுடைய ஸ்தனம் போல பகவான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது பக்திய. ஆகையினாலே மண்ணும் மலர் மங்கை மைந்தன், அதாவது சிவப்பதி மலர் மங்கைக்கு மைந்தன். மைந்தன்னா அழகன் அர்த்தம். மைந்தன்னா பிள்ளைன்னு அர்த்தம் கிடையாது. மைந்து என்று சொன்னால் அழகு. பிராட்டியை மார்பிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மைந்தன் அழகன். பிராட்டி நித்தியவாசம் பண்ணும்படியான நித்திய யுவா, அதாவது இளமை அழகு கொண்டு இருக்கக்கூடியவன். மைந்தன் என்கிற சொல்லுக்கு சுத்தியே சொல்றது இவனை மைந்தன் என்று. அந்த அழகு ஒரு பையனுக்கு, புருஷனுக்கு அழகு என்பது கௌமாரம் முடிகிற இடத்துலையும் எவ்வளவு ஆரம்பிக்கிற இடத்துலையும் தான் ஆண் குழந்தைகளுக்கு அழகு. பெண்களுக்கும் அது பெண்களோட வயசை வேற விதமா சாஸ்திரம் பிரிச்சிருக்கு. அதுல ஆணுடைய வயசு, ஆணுக்கு அழகு என்று சொன்னால் கௌமாரம் போகணும், எவ்வளவு ஆரம்பிக்கணும். அப்பதான் அவன் வாழ்க்கைன்னு பார்த்தா அவன் 100 வருஷம் வாழலான்னா 100 வருஷத்துல அவனுக்கு முன்பிருந்த அழகு பின்பிருந்த, அதாவது குழந்தைகள் விஷயத்துல அழகு என்று சொன்னால் அம்மா பாசத்தால குழந்தைய அழகா பார்க்கறான், அது வேற விஷயம். உண்மையிலேயே ஒருவனுடைய உடம்பு ஆரோக்கியம் அழகு மெருகேற மாதிரி இருக்கக்கூடிய நிலை எது என்று சொன்னால் கௌமாரம் கடக்க எவ்வளவு பூர்த்தியா வரக்கூடாது, அந்த எவ்வளவு அங்குரிக்கணும். அந்த நிலையில் இருக்கக்கூடிய அழகு பெருமாளுடைய திருமேனி அந்த நிலையில் இருக்கக்கூடியதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ரிக்வேதம் யுவா அகுமாரஹா சுவா சுபாசா ஆஹா என்று ஸ்ருதி எல்லாம் பெருமாளுடைய திருமேனி. இப்போ பெருமாளுடைய திருமேனிய நம்ம பார்த்ததை கொண்டுதான் ஊமை கொடுக்க முடியும். அப்போ ஒரு பையன் இருக்கான், குழந்தைத்தனெல்லாம் போய் கௌமாரம் போய் எவ்வளவும் நன்னா வரல, அந்த நிலையில இருக்கான். அப்போ யுவாவா இருக்கான், அகுமாரனா இருக்கான் அப்படின்னு என்றும் சொல்லுகிறபடியே அப்போ மைந்தன் என்கிற சொல்லுக்கு அது அர்த்தம் ஸ்ருதி பிரகாரம் யுவா அகுமாரஹா, அதாவது அரும் வினை அலரை. இதை தமிழாக்கம் பண்ண இதே ஆழ்வா தமிழாக்கம் பண்றீங்க. யாரு? திருமங்கை ஆழ்வாரே திருமொழியில 7ஆம் பத்து 10ஆம் திருமொழியில பெரும்புறக்கடலை அடலே திணை பெண்ண யானை எண்ணில் முனிவர் கருள்தரம் தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தராவியை நித்தில தொத்தினை அரும்பினை அலரை அடியேன் மனத்த ஆசையை அமுதம் பொதியின் சுவை கரும்பினை கனியை கண்டு நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே. இங்கேயும் கண்ணமங்கை பெருமாள் தான், இங்கேயும் கண்ணமங்கை பெருமாள் தானே. பெண்மையும் என்னுடைய மண்ணு மலர்மங்க மைந்தன் கனபுரத்து பொன்மலர்வோ நின்ற வந்தன். இங்க மைந்தன் சொல்லியிருக்க. இதுக்கு வியாக்கியானமாக இதே கண்ணபுரத்து பெருமாள் விஷயத்திலேயே 7ஆம் பத்து 10ஆம் திருமொழியில பெரும்புற கடலை அகலேற்றினை பெண்ணையானை எண்ணில் பெண்ணை ஆணை எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தர் ஆவியை நித்தில தொத்தினை அரும்பினை அலரை. மைந்தன் என்கிற சொல்லுக்கு, அதாவது இப்ப மைந்தன் சொன்னா தமிழ் மைந்தன் அர்த்தம் பண்ண போறான்னு அவர் என்ன பண்ற, தான் சுத்திய மனசுல வச்சுட்டு யுவா அகுமாரஹா என்கிற ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய சப்தத்தை மனசுல வச்சுட்டு பயன்படுத்துறேன்றதை காட்டுறதுக்காக தன் சொல்லுக்கு தானே வியாக்கியானம் பண்ணும்படியாக
7ஆம் பத்து 10ஆம் திருமொழி திருக்கண்ணபுரம் பாசுரத்துல அரும்பினை அலரை என்று சொல்கிறார். அரும்பினை அலரை அப்படின்னா அரும்பு அலர், அலர்னா புஷ்பம், விகசிச்ச புஷ்பம். அரும்புன்னா பூக்காத புஷ்பம். இப்போ பூக்காத புஷ்பமா பகவான் பூக்காத புஷ்பமா அரும்பு போல இருக்கானா அல்லது அரும்பு போல இருக்கானா அலர் போல இருக்கானா? பூக்க ஆரம்பித்த பூத்த புஷ்பமா பூக்காத மொட்டா என்று ஒரு கேள்வி வருது. எப்படி ரெண்டு பழம்? ஒன்னும் அவன் அரும்பா இருந்தா அலரா இருக்க முடியாது, அலரா இருந்தா அரும்பா இருக்க முடியாது. அப்போ ஆக்சுவலா பெரியாச்சாம்பிள்ள அரும்பு போலே குமாரப்பனுடையவன், மலர்ந்த புஷ்பம் போலே எவ்வளவு உடையவன்னு சொல்லிக்கிறத பார்த்தா யுவா குமாரகான்னு அவர் திருவிழம்பத்திற்கு ஏற்ற மாதிரி தோன்றது. ஆனா சுவாமி தேசிகன் இந்த அரும்பினை அலரை என்கிற சொல்லானது யுவா அகுமாரகா என்று சுத்தியில இருக்கிறதுனால ஒன்னும் ஒரே தன்மை. ஒன்னும் அவன் அரும்பா இருந்தா அலரா இருக்க முடியாது. ஒரு புஷ்பம் அரும்பா இருந்தா அலரா இருக்க முடியாது, அலரா இருந்தா அரும்பா இருக்க முடியாது. கௌமாரம் இருக்கிற போது எவ்வளவு இருக்காது, எவ்வளவு இருக்கும் போது ஏன்னா கௌமாரம் போய் தான் எவ்வளவு வரப்போறோம். அப்படி இருந்துச்சு இந்த சொத்தை எப்படி அவர் பயன்படுத்துறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அப்போ அதுக்காக சுவாமி தேசிகன் பரமபத பங்கத்துல அவர் என்ன சொன்ன, அகுமார யுவாவாய் அந்த பதப்பாடம் சுத்தியில யுவா அகுமாரகா என்ன ஆகும்? சவர்ண தீர்த்தம் ஒரு சில இடங்கள்ல அதுதான் சுத்திலாம் பதப்பாடத்தை வச்சுட்டு அர்த்தம் பண்ணணும் அப்படின்றது. யுவா குமாரகா அப்படின்னா யுவா குமாரகான்னு பதப்பிரயோகம் பிரிக்கலாம், யுவா அகுமாரகா பிரிக்கலாம். ஆனா அங்க பதபாரம், அதாவது பதபாரத்தை வச்சுட்டு அர்த்தம் பண்ணா யுவா அகுமாரகா என்று இருக்கு. இவன் யுவா ஆனா குமாரன் இல்லை அப்படின்னு இருக்கு. அப்போ அப்போ என்ன அர்த்தம்? எவ்வளவும் அதாவது அகுமாரன் அரும்ப தாண்டிதான் எவ்வளவு வரல அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இப்போ அப்படிதான் இங்கேயே அர்த்தம் பண்ணணும். இல்லைன்னா அரும்பினை அலரைங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றது கரெக்டாக ஆகும். அதாவது இந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணிக்கலாம், அந்த ஸ்டேஜ் முழுமையா வரல, அப்ப எவ்வளத்தோட ஆரம்ப நிலையில் இருக்கிறான் என்று அர்த்தம். அதனால அந்த பெரும்புற கடலை பாசுரத்திருக்கிற அரும்பினை அலரைக்கும் சுவாமி தேசியன் அந்த அரும்பினை அலரை என்கிற கலியன் சீசுக்திய ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய யுவா அகுமாரகான்ற சொல்லோட மேப் பண்ணி பார்த்து கௌமாரம் போயிருக்கு, இப்ப எவ்வளவு துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு அந்த நிலை அப்படின்னு வியாக்கியானம் பண்ற. அது மைந்தத்துக்கு அர்த்தம். அதனால அப்படிப்பட்ட மைந்தன் கணபுரத்து பொன்மலை போல் நின்றவன் அப்படிப்பட்டவன் திருக்கண்ணபுரத்திலே மேருமலை பொன்மலைன்னு மேருமலைக்கு பேரு கல்யாண பூதரம், சம்ஸ்கிருத்துல சொர்ணபூதரம் கல்யாண பூதரம்னு பேரு, பொன்மயமான மலை. அந்த பொன்மலை போல் நின்றவன் மேருமலையை பார்த்தா எப்படி வியப்பாக இருக்குமோ அப்படிப்பட்ட திருமேனியை பிரகாசிக்கக்கூடிய திருமேனியை உடையவன். நாங்க மேருமலைய கண்ணுக்கு தெரியாது, மனிதர்களுடைய கண்ணுக்கு தெரியாது, தேவதைகள் கண்ணுக்குத்தான் அந்த மேருமலை தெரியும் என்று சொல்றாரு. ஆனா ஸ்ரீ வைஷ்ணவாரான எங்களுக்கு ஒரு மேருமலை கண்ணகம் வருதுப்பா. அது எங்க இருக்கு? மேல் லோகத்துல இருக்கு. அந்த மேருமலை சூரியன் சுத்தக்கூடிய இடத்துக்கு மேல இருக்கு. ஆனா நாங்க மேருமலைய தபஸ் பண்ணியும் பார்க்க மாட்டோம், நாங்க தேவதைகளும் இல்லை. ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச மேருமலை இங்க கண்ணபுரத்துல இருக்கு. நாங்க மேருமலையை பார்க்கறதுக்கு கண்ணபுரத்துக்கு போயிடுவோம். திருக்கண்ணபுரத்துல மேருமலையை போல கணபுரத்து பொன்மலை போல் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மேருமலை இல்ல, பூமியில இருக்கக்கூடிய மேருமலை எங்களுடைய பகவான். அப்படிப்பட்டவன் திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய மேருமலையை போன்ற ஆகர்ஷகமான சிறந்த திருமேனியோடு இருக்கக்கூடியவன். எல்லா கண்ணுக்கும் அதுல இருந்து இன்னொன்னு நீர்மை தெரியுது. சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு மேருமலை இருக்கு, அத சூரியன் சுத்தி வரான் அப்படிலாம் இருக்கு. அதுல இருந்து கங்கை உழருது, அந்த இடத்துல இருந்து எல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை கண்ணால பார்க்கறதா யாரு? அதை பார்க்கணும்னா நம்ம தேவதையாகும், அதுக்கு தபஸ் பண்ணணும். ஒன்றும் ஆனா இப்ப கிளம்பினா நாளைக்கு காத்தால கண்ணபுரத்துல இந்த மேருமலையை பார்த்துடலாம். இதுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த மேருமலையை உண்டாக்கின மேருமலை இது. ஆனா இந்த மேருமலை கண்ணுக்கு தெரியுது, அந்த மேருமலை கண்ணுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நீர்மை கொண்டவன் அப்படின்னு சாகிற. கணபுரத்து பொன்மலை போல் நின்றவன் மேருமலையை போலே கண்ணுக்கு தெரியாதவன் அல்ல, பண்டிதாரோடு பாமராரோடு யோகிகளோடு
பாமரர்களோடு எல்லோருக்கும் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு மேருமலை. அப்படிப்பட்டவன். அப்படிப்பட்ட நின்றவன் தன் பொன்னகலம், நின்றவனுடைய பொன்னகலம், அழகிய திருமார்பு. அகலம் என்ற சொல்லுக்கு விட்டுன்னு அர்த்தம் இல்லை. இந்த பாசுரத்துல எவ்வளவு நீளம் அகலம் அது இல்லை. அகலம்னா மார்புக்கே அகலம்னு பேரு தமிழ்ல. ஆம்பளையுடைய மார்பு, ஆணுடைய மார்புக்கு அகலம்னு பேரு. பொன்னகலம், அவனுடைய பொன்னகலம், அதாவது மார்பு, ஆகர்ஷகமான மார்பு. அதை தோயாவேல், அந்த ஏல் தோயாவேல், ஏல் அசை, தன்னுடைய ஹெல்ப்லெஸ்னஸ் சொல்லக்கூடியது, தன்னுடைய வருத்தத்தை குறிக்கக்கூடிய அசை சொல்லாக வச்சுக்கலாம். அல்லது தோயவில்லையானால், அதிலே தோய்தல் என்று சொன்னால் அமுறதுன்னு அர்த்தம். அப்போ மயமான அவனுடைய மார்பு, திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மார்புல நான் முழுகாவிட்டால் அப்படின்னு சொன்னா அப்ப அது ஒரு தடாகமா இருக்கு. என்னுடைய தாபத்தை போக்கக்கூடிய தடாகம் அது, குளம் அது. அவனுடைய கணபுரத்திலே இருக்கக்கூடிய சொர்ணமயமான மேருவை போல இருக்கக்கூடிய அவனுடைய மார்பாகிற குளத்திலே நான் தீர்த்தமாடவில்லை என்று சொன்னால், அதிலே நான் தோயவில்லை என்று சொன்னால், கணபுரத்து பொன்மலை போல் நின்றவந்தன் பொன்னகலம் தோயாவே. தோய்தல்னா முழுகுதல்னு அர்த்தம். ஏன்னா பகவான் இவர் நம்மாழ்வார்னா மரகத மணித்தடம் வாசத்தடம் போல் வருவானே, பகவானையே குளமாக சொல்லியிருக்க. அதுக்கு காரணம் ஸ்ருதியில சொல்லியிருக்கு. ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமிவ கிருதம். அதாவது வெயில் காலத்துல, கோடை காலத்துல தாபத்தால பாதிக்கப்பட்டு தாகமும் உடம்புல தாபமும் கொண்டவன் குளிர்ந்த மடுவுல தீசா மாறுற மாதிரி பகவத் அனுபவம் பண்றது. இந்த சம்சாரத்திலே பகவான் அனுபவிக்கிறது என்பது கிரீஷ்ம காலத்திலே மடுவிலே தீர்த்தா மாறுவதற்கு, கோடை காலத்திலே மடுவிலே தீர்த்தா மாறுவதை ஒக்கும்னு சுத்தி சொல்லியிருக்கு. அதை வச்சிருந்து ஆழ்வார் அவர் பகவானையே தயரதன் பெற்ற மரகல மணித்தடம்னு நம்மாழ்வார் சாய்கிறார். தாமரை நீர் வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காண வாராயேன்னு பல இடங்கள்ல நம்மாழ்வார் சாதிக்கிறார். அங்க பகவானையே ததாகம்னு சொன்னார். இந்த இடத்துல கலியன் கண்ணபுரத்து பெருமாளுடைய மார்ப தடாகம் என்று சாய்கிறார். அதிலே பொன்னகலம் தோயா அவேல், என்னுடைய கிரக தாபம் எல்லாம் தீரும்படியாக அதிலே நான் குளிக்கவில்லை என்று சொன்னால், எண்ணி வைரான்பாரா, என்னுடைய மார்பகங்கள் அவருடைய மார்பிலே தோய வேணும். அது இல்லை என்று சொன்னால் எண்ணி வைதான் வாழா, வாழான வீணாக அர்த்தம். வீணான வஸ்து எதுக்கு? ஒரு சிலர் ஒருவர் அந்த படிச்ச நியூஸ் பேப்பருக்கு வேல்யூவே கிடையாது. அதை படிச்சோமா மாசம் தூக்கி போட்டோமா ஆத்த கிளீனா வச்சிருந்தோமா இல்லாத 6 மாசம் 8 மாசத்தை வச்சு வைப்பா. அதுல ஒட்டரெல்லாம் அடைஞ்சு கிடக்கும். அது மாதிரி தேவையில்லாத வஸ்து நம்ம கையில வச்சுக்க கூடாது. என்னுடைய மார்பகங்கள் அந்த கணபுரத்து பெருமானுடைய மார்பிலே தோயவில்லை என்று சொன்னால் இது என்னிடத்துல இருக்கக்கூடாது. ஆகையினாலே வீணான வஸ்துவை ஒருத்தன் வச்சுக்கிறோம் புத்திசாலி இல்லை. ஒன்னும் அதுக்கு பயன் இருக்கணும், இல்லைன்னா அதை தூக்கி எறிய வேணும். அதனாலே பிரிவில பெருமாள் சொன்ன பச்ச லட்சுமண புஷ்பாணி நிஷ்பலானி பவந்திமே, சீதையனோட இல்லாத போது இந்த பூத்து கொடுக்கக்கூடிய புஷ்பங்கள் எனக்கு பயனற்றவை, அதை கண்ணால பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்று பெருமாள் சாட்சியார். அது மாதிரியாக ஆகினால பிராட்டியாலே அனுபவிக்கப்படாத புஷ்பத்தை தான் பார்க்கவும் பகவான் பகவானுக்கு பிடிக்கல. அப்படி எனக்கே பொறையாகி என்னுடைய மார்பகங்கள் எனக்கே பொறைனா பாரம். இது நான் எதுக்கு அனாவசியமா தூக்கணும்? ஒரு மனுஷன் தலையில மூட்டை தூக்குறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிரயோஜனம் இருக்கணும். எனக்கு போர் அடிக்கிறதுன்னு எவனாவது நிஷ்பலமாக கீழே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூட்டை 25 கிலோ அரிசி மூட்டையை தூக்கி தள்ள வச்சுப்பானா? எவனும் வச்சுக்க மாட்டான். தேவையில்லாம பரத்தை ஒருத்தன் சுமக்க கூடாது. கணபுரத்து பொன்மலை போல் நின்றவந்தன் பொன்னகலம் தோயாவே, என்னுடைய முளைத்தடங்களும் எனக்கு பரம் பொறையாகி வீண். ஒரு பரத்தை தூக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும். பிரயோஜனமே இல்லாம சுமையை எவன் தூக்குவான்? ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் சாட்சியார். கிருஷ்ணன் என் வயசுல பிறந்து அவனுக்கு ஸ்தன்யமானம் பண்ணி வைக்க முடியாத போது இது புரைகள். இங்க பொறை வல்லின ரகரம் போட்டா பாரம் சுமை என்று அர்த்தம். அது புரை
புரை அப்படின்னு சொன்னா இடை நடக்கிறோம். அது போட்டா அது ஒரு வியாதி. பழைய காலத்துல ஆபரேஷன் பண்ணிக்க மாட்டா. அது ஒரு மாம்சம் கட்டி மாதிரி இருக்கும், வலி இருக்காது. ஆனா ஒரு வெயிட் 1 கிலோ 2 கிலோ கூட முதுகுல பொதுவா பெரும்பாலும் முதுகு கழுத்து பட்டை அதெல்லாம் வரும். அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல ஒரு மாம்ச பிண்டம். பழைய காலம் இந்த ஆபரேஷன் எல்லாம் பொதுவா பண்ணிக்க மாட்டா. உடம்ப முடிஞ்ச வரை கத்தி படாம பார்த்துவா. அது ஓவர் டைம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது அவள் சுமந்து சுமந்து அது இயற்கையா ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவா, அது அப்படியே சுமந்துட்டு பாப்பாவும். அது மாதிரி இது ஒரு கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்கல. என் வயத்துல பிறந்து பரமாத்மாவான கிருஷ்ணன் என் வயத்துல பிறந்த பிற்பாடு அவனுக்கு என்னால பால் கொடுக்க முடியல. அப்படி பார்த்தா பூதனையே என்னை விட பாக்கியசாலி என்று வஞ்சமேவிய நஞ்சுடை பேச்சு வறண்டு நார் நரம்பெழ கரிந்துக்க நஞ்சமார்பது சுழிமுளையந்தோ சுவைத்தினி அருள் செய்து மகிழ்ந்தாய் கஞ்சல் நாள் கவர் கருமுகிழந்தாய் கடைப்பட்டேன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லயே பாக்கியமில்லாத பெண் என்று சொன்னால் நான் தான். ஏன் அப்படின்னு சொன்னா பரமாத்மா பிள்ளையா பிறந்தான், ஆனா அவனுக்கு நான் பால் கொடுக்க முடியல. கடைப்பட்டேன்னா பாக்கியம் பண்ணாதவா கோட்சியில நான் இருக்கேன். என்னை விட அபாக்கியசாலிகள் லோகத்திலேயே கிடையாது. பாக்கியம் பண்ணாத பெண் என்னை விட ஒருத்தரும் கிடையாது. கடைப்பட்டேன் வெறிதே முளை சுமந்து கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்காத இதை நான் அனாவசியமாக தூக்கி கொண்டிருக்கிறேன், வீணாக இந்த பரத்தை நான் சுமக்கிறேன் என்று தேவகி அழறா. தேவகி பாவத்திலிருந்து குலசேகர ஆழ்வார் அழறார், கிருஷ்ணனுக்கு பால் கொடுக்க முடியாத போயிடுதுன்னு. அந்த இங்க நாயிகா பாவத்தில் இருக்கிறதுனால ஆண்டாள் என்னதான் ஆழ்வார்கள் வேஷம் போட்டாலும் ஆண்டாளுடைய வார்த்தை உண்மையே பெண் என்பதனால கொள்ளும் பயனொன்றில்லாத கொங்கை தன்னை கிழங்கோடும் அள்ளி பறித்து அவன் மார்பிலிருந்து என் அகலை தீர்வனே என்று சொன்னார். அந்த வாக்குல அவள் சொன்ன என்னதான் இவா பெண் வேஷம் போட்டாலும் ஆண்டாளுக்கு சமமான வாக்கு இவாளுக்கு வரமாட்டேங்கிறது. என்னதான் போலி வேஷம் தான்ன்ற மாதிரி இவ என்ன சொல்ற, எனக்கு பாரம் இது, கணபுரத்து பெருமாளுடைய மார்பை தோயவில்லை என்று சொன்னால் எனக்கு இது ஒரு புரைகுழல போலே, இது வியர்த்தம், நான் இதை தரிக்கிறதுன்னு ஆழ்வார் சாய்க்கிறார். அப்படின்னா பண்ணா அதை வெட்டி அவன் மார்புல எரிய போறேன், வெட்டி தர போறேன், வெட்டி அவன் மார்புல எரிய போறேன்னு ஆண்டாள் சொல்றார். அந்த வார்த்தை வாயில வரல. அப்படின்னா அந்த அளவுக்கு மற்ற ஆழ்வார்கள் என்னதான் பெண் வேஷம் போட்டு பகவான் அனுபவிச்சாலும் ஆண்டாளுக்கு சமம் இல்லைன்றது தெரிகிறது. ஆகினாலே எனக்கே புறையாகி முன்னின்று மூக்கின்று ஒரு வஸ்து பிரயோஜனம் இல்லாம இருக்கு, உயர்ந்த வஸ்து பிரயோஜனம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு மனசு கஷ்டப்படும். ஒரு பையன் வீணா டைப்பை வேன் பண்ணிட்டு இருக்கான், அப்ப அப்பா அம்மா என்ன பண்ணுவா, டே படிடா பிற்காலத்துல பயன்படுறாங்க. ஏன்னா அந்த டைப்போட பெருமை அப்பா அம்மாவுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு நல்ல தயாரணம் பண்ணி வச்சிருக்கா, 50 பேருக்கு தயாரணம் பண்ணி வச்சிருக்கா, வந்தவா 10 பேர், 50 பேருக்கு தயாரணம் பண்ணி வச்சிருக்கா, 60 பேர் வந்துட்டா சந்தோஷப்படுவா. என்ன பண்ணுவா, மறுபடியும் அடுப்புல பாத்திரத்தை ஏற்றி 10 பேருக்கு கரிகை இன்னும் கொஞ்சம் குழம்பு ஏதாவது பண்ணி போட்டு திருப்தி ஆயிடும். நாம பண்ணது 50 பேருக்கு சாதம், 60 பாகவதாரம் தான், அப்ப மனசு திருப்தி ஆயிடும். நாம 50 பாகவதாருக்கு தயாராக ஏற்பாடு பண்ணோம், வந்தவா 10 பேர்னா இவ்வளவு வைத்தறியும் அது. அது மாதிரியாக ஒரு வஸ்துவுக்கு உயர்ந்த வஸ்து என்று சொன்னால் அதை யார் அனுபவிக்கணுமோ அவள் அனுபவிக்கணும். பக்திக்கு விஷயம் பகவான் ஆகணும், அதை இன்னொருத்தரும் அனுபவிக்க கூடாது. அப்படி இருக்கிறதுனால அப்போ அது இல்லை என்று சொன்னால் எவ்வளவு வைத்தறிச்சல் ஏற்படும். முன்னின்று மூக்கின்று இவை எனக்கு முன்பாகத்துல இருக்கு, கண்ணுக்கு முன்னாடியே தெரியும், முதுகுல இருந்தா பரவாயில்ல, இவை என்னுடைய முன்பாகத்துல இருக்கு. மூக்கின்று மூக்குதல் அப்படின்னு சொன்னா வயசு கூடிண்டே போறது. பெருமாள் சொன்னேன், நமே துக்கம் புரியாதே நமே துக்கம் ஹிருதய திவா ஏததேவானு சோஜாமி வயகா அஸ்யாஹி அதிவர்த்ததே. லக்ஷ்மணன் கிட்ட சொல்ற, அவ தூரம் இருக்கா, ராட்சசன் கொண்டு போயிட்டான் அப்படின்றதுலாம் இல்லடா, இளம வயசுல நாங்க பிரிஞ்சிருக்கோம் என்பது. அவ வயசு கூட்டிட்டு போறது சீதைக்கு நான் கஷ்டப்படுறேன், கல்யாணம் ஆகி சண்டை போட்டு பிறந்தாதுக்கு போயிட்டு 20 வருஷம் கழிச்சு ஒண்ணு கூடினா என்ன பிரயோஜனம்? அந்த 20 வருஷத்தை திருப்பி கொண்டு வர முடியுமா? அதுவும் கல்யாணம் ஆனவொடனே பிறந்தாதுக்கு போயிட்டு சண்டை போட்டு 1 வருஷம் 2 வருஷம் வாழ்ந்துட்டு 20 வருஷம் கழிச்சு ஒண்ணு கூடினா லாபம் என்ன இருக்கு? அது மாதிரியாக அனுபவிக்க வேண்டிய பகவானை அனுபவிக்காமல் வியர்த்தமாயிடக்கூடாது, வாழ்க்கை வியர்த்தமாகக்கூடாது.
அப்போ ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட நிலைலாம் ஏற்பட்டா அவளுக்கு என்ன மனசு கிளேசம் ஏற்படுமோ அது மொத்தம் பக்தனுக்கு ஏற்படணும். ஆகினாலே முன்னின்று மூக்கின்று ஒருவேளை இருக்கட்டும், ஆஸ்வாசப்படுத்தி இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு என் தலைவன் வருவான் என்று காத்திருக்கலாம் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் இவை மூப்பை அடையக்கூடாது. இது இளமையோடு இருக்கணும். அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தாலாவது பரவாயில்ல. மூவாமை காப்பதோர் மண்ணு மறிந்து அறிவீர் தான் இல்லையே. இதை மூப்படையாமல் காப்பதற்கு மருந்து இருப்பவர்கள் யாரும், மருந்து அறிபவர்கள் யாரும் என்னிடத்திலே இல்லை. உண்மையில மருந்து என்ன? பகவான் இடத்துல தன்னை கொண்டு போய் சேர்க்கறது தான் மருந்து. அதனால ஆந்தராளிகள் இல்லை. இந்த வியாக்கியானத்துல ஆந்தராளிகள்னு சொல்ற. பழைய காலத்துல சமுதாயம் என்பது ஒரு கட்டுக்கோப்பான சமுதாயம். நீங்க ஏதோ ஒரு பிளாட்ஸு, இவா 10வது பிளாட்டு 8வது ஃப்ளோர்ல இருப்பா. இந்த பக்கம் யார் இருக்கா அந்த பக்கம் யார் இருக்கான்னு தெரியாது. அப்படிப்பட்ட கேட்டா இதை போல ஒரு செக்யூர்டு 10 நாள் கூட கூட்டிட்டு போகலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதுவும் அது ஆடெல்லாம் போடுறான்னா only 3 crores அப்படிங்கிறான். 3 கோடியா ஒரு பிளாட்ஸு. அதை பெரிய புருஷார்த்தமா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறா. இன்னண்ட இருக்கிறவங்க யாரு, அண்ணன் இருக்கிற யாரு, பழவேரி கிராமங்கள்ல ஒருத்தனுக்கு தேல் கொட்டட்டும், மொத்த கிராமம் அவாத்து வாசல்ல வந்துடும். அது ஒரு சமுதாயமா? இந்த பக்கம் பிளாட்ஸ்ல யாரு இருக்கான்னு தெரியாது, அந்த பக்கம் பிளாட்ஸ்ல யாரு இருக்கான்னு தெரியாது. நல்லதுக்கு 4 பேர் வரமாட்டா, ஒரு கெட்டதுக்கு 4 பேர் வரமாட்டா. இது ஒரு சமுதாயம்னு பேரு. அதனாலதான் பணமே இல்லாட்டா கூட பாதுகாப்பாக மனிதனுக்கு மனிதன் பாதுகாப்பு, சமுதாயம் பாதுகாப்பு, பணம் பாதுகாப்பு இல்லை. சமுதாய கட்டுப்பாட்டுல மனிதன் சௌக்கியமா வாழ்ந்தான். எனக்கு சமுதாயம் வேணாம், அம்மா வேணாம், அப்பா வேணாம், கூட போறவங்க வேணாம், யாரும் வேணாம், பணம் ஒன்றும் போறோம்னு நினைச்சிருந்தா போய் படுத்துக்கலாம். ஆஸ்பத்திரியில ஜுரம் வந்தா இது வந்தா ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். இல்லைன்னா எங்கேயா முதியோர் இல்லத்துல பணம் கொடுத்துட்டு டிவி பார்க்கலாம். அது ஒரு வாழ்க்கையா? பேரம் பேட்டிகளோட குழந்தைகளோட வாழ்றதை விட்டுட்டு அந்த இதுக்கெல்லாம் ஆடு போடுறான் பாருங்க. தனி இடத்துல கோயம்புத்தூர்ல நானி என்னென்னவோ வருது, பெங்களூர்ல ஒசூர்ல இது அதிக பிரிவு. அது அவ்வளோ அமைதியான சூழ்நிலை. என்ன அமைதியான சூழ்நிலை இருந்தா இருக்கு? குழந்தைகள் இல்லாம தனிமை இல்லை பாவம். நீங்க சொன்ன உடனே இடத்துக்கு டாக்டர் வந்துடுவா. ரெசிடென்சியல் டாக்டர் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, ஆம்புலன்ஸ் இருக்கு. அது வேற சொல்றா. உங்களுக்கு ஏதாவது மேஜர் ப்ராப்ளம்னா வித்தின் 15 minutes யூ கேன் ரீச் ஹாஸ்பிட்டல். இது எப்படிப்பட்ட சமுதாயமா இருக்கு அப்படின்னா ஆந்தராளிகள்னு வியாக்கியானம் பண்ற. பழைய காலத்துல ஏதோ ஒரு காரணத்தால ஒரு பெண்ணு பிரிஞ்சு வாழ நினைஞ்சா அப்பா அம்மா மட்டும் கஷ்டப்பட மாட்டா, அந்த சமுதாயம் கஷ்டப்படும். ஏன் இவள் பிரிஞ்சிருக்க வேணும்? உண்மையில ஏதாவது அவன் ரொம்ப கெட்டவன்னா அவனை திருத்தத்துக்கு பாப்பா, 2 அடி போடுவா, ஏதாவது பண்ணி அவளை சரி தட்டி சேர்த்து வாழ வைப்பா. அவன் ஆந்தராளிகள்னு பேரு. ஆந்தராளிகள்னு சொன்னா கடகாலா இருந்து நாயகனுக்கு நாயகிக்கு நடுவிலே ஊழலை தீர்ப்புவார். டிஃபரன்ஸ் ஆகக்கூடிய பழைய காலத்துல மட்டும் வராதான் வரும். அப்போ சான்சஸ் ரொம்ப குறைவுன்றது வேற விஷயம். ஆனால் கருத்து வேற்றுமை வந்தா, ஏன்னா ஒரு ஆண் பெண் பிரியறத சமுதாயம் ஏற்றுக்கொள்ளல. நம்ம சமுதாயம் அவன்கிட்ட தப்பு இருந்தா அவனை வெய்வா, ஊர் மொத்தம் வெய்யும், எத்தையாவது பண்ணி சிக்ஷையும் கொடுக்கப்படும். அது மாதிரி எத்தனையோ விதமான ஒரு விஷயம். ஆத்துல பெரியவா 4 பேர் இருப்பா, அவன்கிட்ட இவாளுக்கு சின்ன வயசுல இருந்து வளர்ந்த விதம் 40 வயசுல பிள்ளைய வெய்வா. ஒரு நாள் எங்க அப்பா என்ன ஏறக்குறைய நான் உத்தியோகத்துக்குலாம் வந்தாவுட்டு ஒரு நாள் 2 காலை பிடிச்சி திரிவினர். பாடம் சொல்லி கொடுத்துருந்தேன். அது ஏதோ நான் புரியல. முதல் நாள் இதுக்கு பதில் இந்த இடத்துல இருக்கு, எடுத்துப்பாரு அப்படின்னு. நான் எடுத்துப்பாராலேயே மற்ற நாள் பாடத்துக்கு உட்காண்டேன். நான் காலை பிடிச்சி திருவிட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, இது பழவேதி நினைச்சுங்களா, வாசத்து என்ன நினைச்சுங்களா, பெங்களூருக்கு வந்துட்டோம், அவங்க உத்தியோகம் போற பையனாயிட்டான், காதை பிடிச்சி திருவருங்களே அப்படின்னா. யாராவது பார்த்தா என்ன நினைப்பா? வயசுக்கு மேல வந்தவனே காதை பிடிச்சது. அப்போ ஒழுங்கா படிக்க சொல்லு, இல்லாட்டா இது மாதிரி 2-3 வாரமா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன், அவன் சொல்றதை படிக்க மாட்டேங்கிறான். இதனால பின்னாடி எவ்வளவு நஷ்டம் வரும் தெரியுமா? அவன் பிள்ளை நான் அப்பன் அவனுக்கு இதான் நான் பண்ணணும். 2 தடவை சொல்லி அவன் கேட்கலாம், அவன் காலை பிடிச்சி திருவுறேன் அப்படின்ட்டு. அப்பா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கான்னா அவளை சேர்க்கறதுக்கு அப்பா அம்மா மட்டும் இல்ல, சமுதாயம் ஈடுபடும். அதனால கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிர் அப்படின்றதுனால இந்த குடும்ப சூழ்நிலை மாறிடக்கூடாதுன்ற பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. அதுல பெரும்பாலும் என்ன பண்ணுவான்னா, ஆந்தராளிகள் என்பவா குடும்பத்தை சேர்ந்தவாளா இருக்க மாட்டா.
அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவாளா இருப்பா, குடும்பத்தை சேர்ந்த பெரியவா. குடும்பம்னா அப்பா தாத்தா இல்ல, அந்த கோத்திரத்துக்கு மொத்தத்துக்கு ஒருத்தர் பெரியவா இருக்க கிராமத்துல. அது மாதிரி இருக்குவா அதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு அந்த ஆணையம் பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கு வழிபா இருப்பா. அவன் ஆந்தராளிகர்னு பேரு. இந்த கணபுரத்து பெருமாளோட என்ன சேர்க்கறதுக்கு ஆந்தராளிகரே இல்லையா? ஆகையினாலே அதால்தான் நான் மடல் எடுக்கிறேன். நான் ஏன் மடல் எடுக்க போறேன்? ஆந்தராளிகள் இருந்தா நான் ஏன் மடல் எடுக்க போறேன்? ஆகினாலே மண்ணு மருந்து அறிவீர்தான் இல்லையே. இப்படி இருக்க மால் விளை தனக்கு ஏற்படக்கூடிய துக்கத்தை மறுபடி பட்டியலிடுறார். மால் விளையும் துண்ணு பிடரெடுத்து தூக்குண்டு வன்தொடரால் கண்ணியர் கண்மிளிர கட்டுண்டு மாலைவாய் தன்னுடைய நாவொழியாதாடு மணிமணியின் தனிமணியின் இந்நிசையோதையும் வந்தன் செவிதனக்கே கொன்னவிலும் எக்கின் கொடிதாய் நெடிதாகும் எண்ணிதனை காக்குமா சொல்லீர். மேலும் தன்னுடைய நோய், தனக்கு வந்திருக்கக்கூடிய காதல் நோய், பக்தி நோய், அதை சிங்கார வித்தியாக சொல்கிறார். மேலும் நோய் வளர்க்கும் சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். மால் விடையும், மால் என்று சொன்னால் வியாமோகம், அதிக காதல், காதன்மை. அதாவது சாதாரண ஆசை அது இல்லாட்டா பரவாயில்ல, இது இல்லாமல் என்னால வாழ முடியாது என்கிற ஆசை மால்னு பேர். வியாமோகம். திருமால் அப்படின்னா அந்த திருமால் இடத்துலயும் வியாமோகம்னு அர்த்தம். பக்தால் இடத்துல அதிக வியாமோகம் கொண்டவன். நல்ல பக்தனாயிட்டானா அவனை பிரியிருந்து பகவானால முடியாது. அப்படிப்பட்ட பக்தர்களிடத்திலே வியாமோகம் கொண்டவன் அர்த்தம். அல்லது திருவினிடத்திலே வியாமோகம் கொண்டவன். திருமால் என்கிற சொல்லுக்கு பிராட்டி இடத்திலே வியாமோகம் கொண்டவன். மாலோலன் சொல்றவன். மாலோலன் சப்தத்துக்கு தமிழ் சப்தம் திருமால். மடத்து பெருமாளுக்கு மாலோலன்னா திருமால் அர்த்தம். அந்த பெருமாளுக்கு தமிழாக்கம் பண்ணா மாலோலன் என்பதை திருமால் என்ற அர்த்தம். பிராட்டி இடத்திலே வியாமோகம் கொண்டவன். திரு என்பதை மேன்மையை குறிக்கக்கூடிய அங்க மாலோலன் சம்ஸ்கிருத சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் தான், திருமால்னு அர்த்தம். தமிழ்ல என்ன பண்ணான்னா திரு என்ற மேன்மையை குறிக்கூடிய அடைமொழியா வச்சுட்டா பக்தால் இடத்துல வியாமோகம் கொண்டவன் ஒரு பொருளும் பண்ணலாம். அப்படியே மால் விடை, விடை என்று சொன்னால் ரிஷபம், காளை. அது காதல் கொண்ட காளை. அதாவது நாகுன்னு பேரு. பெண் பசுவுக்கு பசுன்ற சப்தம் பொதுவா பேச்சுல பசு கவு அப்படிங்கிற அர்த்தத்துல பண்றோம். பசுனா பொதுவா பிராணிகளுக்கு பேரு. தமிழ்ல அதுக்கு நாகுன்னு பேரு. பெண் பசுவுக்கு நாகுன்னு பேரு. ஆண் பசுவுக்கு விடை, விடையன். அப்படி விடையன்னா சிவபெருமானுக்கு பேரு. அது மாதிரியாக நந்தியை வச்சிருக்கிறதா, நந்தியை வாகனமாக கொண்டதால்தான் சிவபெருமானுக்கு விடையன்னு பேரு. விடை நாகு. நாகுனா பசு, பெண் பசு. விடை என்று சொன்னால் எருது. மால் விடையும் பசுவினிடத்திலே காதல் கொண்ட, பசுவை விட்டு பிரிய, நாக விட்டு பிரியாமல் இருக்க கூடிய அளவுக்கு வியாமோகம் கொண்ட ஒரு எருது. பசுவின் மேலே காதலாலே மயங்கிய நிலையை இருக்கக்கூடிய ஒரு எருது. அதனுடைய துண்ணு பிடர் எடுத்து தூக்குண்டு, துண்ணுதல்னா நெருங்கி இருக்கக்கூடிய அந்த காளை. எப்படின்னா நல்ல உயர்ந்த வகை, உயர்ந்த காங்கேயங்கால மாதிரி உயர்ந்த சரீரத்தினுடைய சக்தி கொண்ட இளமை வாய்ந்த மால் விடையது. அதுக்கு என்ன எருது. பொதுவா எருதுக்கு இந்த கழுத்து கிட்ட இருக்கக்கூடிய அந்த மேடான பாகம் இருக்க, அது பிடர்னு பேரு. அந்த பிடர் நல்ல காளைக்கு தான் அது பெருசா இருக்கும். ஒரு எல்லா காளைக்கும் இருக்கும். ஆனா உயர்ந்த காளைக்கு அந்த பிடர் பெருசா இருக்கும். ஏற்றின் எருத்தின் இருத்தாய் அப்படின்னு சொல்ற. கிருஷ்ணன் 7 ரிஷபத்தோட அதை பிடிச்சுதான் அழுத்தினான், அடக்கினான் அதை அப்படின்னு சொல்றாரு. அந்த துண்ணு பிடர் எருத்து அதனுடைய முகப்பிலே தூக்குண்டு, தூக்க பெற்றதாய். அதனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய இமில்னு பேர் இருக்கு. இமில் ஏறுகள் சற்றதும் ஆழ்வார்கள் அந்த மாட்டோட அந்த தமிழ் என்கிற பாஷையானது எவ்வளவு செழிப்பு மிக்க பாஷை அப்படின்னா எருதுக்கு பேரு. எருதினுடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த மாம்ச விசேஷம் உயரமா இருக்கும். அந்த கழுத்து முடிஞ்சு உடம்பு ஆரம்பிக்கிற இடத்துல அந்த மேடா இருக்கக்கூடிய இருக்கு, அதுக்கு அத்தனை பேர். அதுக்கு இமில்னு பேர். இமில் ஏறுகள் சற்றதும் அந்த அதுல மாற்றப்பட்டது. அதனுடைய அதுல இருந்து ஒரு சங்கிலி சொல்லு. இங்க தொடர், வன் தொடர், வலிய சங்கிலி. இங்க தொடர் என்கிற சொல்லு சங்கிலியை சொல்றது.
அந்த அதனுடைய கழுத்துல இமிலிலிருந்து இமிலினுடைய முன்முகப்பிலே இருந்து தொங்கக்கூடிய ஒரு சங்கிலி, அந்த சங்கிலியில கட்டப்பட்டிருக்கக்கூடியது ஒரு மணி. இது கிராமத்துல பிறந்து வளர்ந்தவாறு தான் தெரியும். அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்பயே கிராமத்துல பிறந்து வளராத டவுன்லயே பிறந்து வந்த ஸ்ரீவைஷ்ணவாருக்கு இந்த ஸ்ரீசுக்தி எல்லாம் புரியவே புரியாது. கிராமங்கள்ல மாடுகளுக்கு கொம்புல கொப்பின்னு ஒண்ணு, இந்த மாட்டோட கொம்ப சீவிட்டு அதனுடைய நுனியில ஒரு கொப்பி போட்டு அதுல சலங்கைகள் இருக்கும். அந்த வண்டி போகும்போது கூட அது ஓசை எழுப்பும். அப்படிப்பட்ட மாடுகள் ஓடும்போது அதெல்லாம் அதுக்கு மாட்டுக்கு அலங்காரத்துக்குன்னு பண்றது இல்லை, அலங்காரமாகவும் இருக்கும். அதான் அந்த சங்கராந்தி வேலையில அதுக்கு பெயிண்ட் எல்லாம் பண்ணி கொப்பி எல்லாம் போட்டு இந்த மாதிரி காலுக்கு லாடம் கட்டுறது. அதோடைய குழம்பு குழம்பு தேஞ்சிடுச்சுன்னா பாவம் கஷ்டம் இருக்குன்றதுக்காக குழம்புல ரத்த ஓட்டம் கிடையாது, அந்த குழம்பு சைஸுக்கு இரும்புல லாடம்னு பேரு. அதை பண்ணி அந்த பாதத்துக்கு கீழே அந்த இரும்பை பிக்ஸ் பண்ணி ஆணி போட்டு அடிச்சுக்கா அந்த கால் தேயாது. அதுக்கு நமக்கு செருப்பு மாதிரி அதுக்கு லாடம், பசுவுக்கு லாடம் அடிக்கிறதுன்னு பேரு. அது பண்ணுவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா கழுத்துல மணி தொங்க விடுவா. ஆண் மாட்டுக்கு பண்ணுவா, பசுக்கு தொங்க விடுவா. இதை என்ன பண்ணுவா அப்படின்னா இது கேவலம் அலங்காரத்துக்காக பண்ணப்பட்டதில்லை, இது ஒவ்வொன்றுத்துக்கும் வெவ்வேறு பர்பஸ் உண்டு. காலில் லாடம் கட்டுறது குழம்பு தேயக்கூடாது. ஒரு நாள் அதுக்கு அந்த லாடம் கட்டினா 2 நாள் மாடு ஓட்ட மாட்டா, இது வண்டியில கட்ட மாட்டா, ஏறு ஓட்ட மாட்டா. இதெல்லாம் யாருக்கு புரிய போகுது? இலக்கியங்கள் படிக்கிறதுக்கு உண்டான இது. ஏன்னா கிராமத்திலேயே தெரியாது. ஏன்னா அவன் என்ன பண்றான், பசு பிறந்தா வச்சுக்கிறான், ஏன்னா பால் கிடைக்கும்னு. பெண் அதாவது சேங்கன் கடையடி பிறந்தது அப்படின்னா சேங்கன் பிறந்தா அதை வித்துடுறான். ஏன்னா அவனுக்கு இனிமேட்டு டிராக்டர் வந்துடுது ஓட்டுறதுக்கு. ஒரு இனத்தையே அழிச்சிருக்கணும். நமக்கு தேவையோ இல்லையோ பகவானால படைக்கப்பட்ட ஒரு இனத்தை அழிக்கிறோம், உடனே அடிமாட்டா அனுப்பிச்சிடுறாங்க. எவ்வளவு பாவம் நடக்கிறதுன்னா ஒரு 30-40 வருஷத்துக்குள்ள எவ்வளவு பாவம் நடக்கிறதோ அவ்வளவு பாவம் நடக்கிறது. அப்போ உனக்கு தேவையில்லை மிஷின் வந்துடுச்சு, அப்போ அதுக்காக ஒரு இனத்தை அழிக்கலாமா? அதனால அப்போ அந்த லாடம் கட்டுறது பாதம் தேயக்கூடாது, குழம்பு தேயக்கூடாதுன்றதுக்காக இந்த கொம்பை சீவரத்துக்கு அதை கூட ஒரு திருச்சி எண்ணம் கூட உண்டு. ஒரு சில மாட்டோட கொம்பு அதனுடைய வயசை காமிச்சிடும். அதுல ஒரு ரிங்கு மாதிரி வரும். கொம்புல 3 ரிங்கு வந்துருச்சுன்னா, அதாவது கொம்பு இப்படி வளர்ந்து இருக்கிறதுல ஒவ்வொரு இடத்துல நன்னா நுண்ணிச்சு பார்த்தா தூரம் பார்த்தா தெரியாது, அதுல ஒரு ரிங்கு இருக்கும். அந்த ரிங்கை பார்த்து ஒரு வட்டம் இருக்கும், அந்த வட்டத்தை பார்த்து அதுக்கு வயசானதை கண்டுபிடிச்சிடலாம். 3 ரிங்கு ஆயிடுச்சுன்னா அது கிழமாடு அப்படின்னு அர்த்தம். அதுக்காக என்ன அந்த ரிங்கு தெரியாத மாதிரி அதை சீவிட்டு பெயிண்ட் பண்ணிடுறது. ஏன்னா பெருமாள் நீ ஏமாத்தினாலும் 100 வழி வச்சிருக்கான், பல்ல தெரிஞ்சுக்கலாம். பல்லு அதாவது இப்போ லோகத்துல ஏன்டா என் பல்ல பிடிச்சு பாக்குறியா அப்படின்னா அர்த்தம்னா மாட்டோட வயசை பல்ல கவுண்ட் பண்ணா அதுக்கு இத்தனை வயசுல இத்தனை பல்லு இருக்கும்னு தெரியும். அது மாதிரியாக பல்லு எத்தனை பல்லு இருக்குன்றதை பொறுத்தும் வயசை கண்டுபிடிக்கலாம், பல்லு எவ்வளவு தேஞ்சு இருக்குன்றதை பொறுத்து கண்டுபிடிக்கலாம். அதனால இவன் எதுக்கு அப்படிதான் எப்படி இருந்தாலும் பல்ல வச்சு வயசை கண்டுபிடிச்சிட போறாங்க. இந்த கொம்பை சீவி பெயிண்ட் பண்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா தூரந்தே பார்த்துட்டா வியாபாரத்துக்கே வரமாட்டான். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பல்லையாவது வாயை திறந்து உள்ள கையால தடவி பார்க்கணும். அதுவரையாவது கொஞ்சம் பேரம் பேசலாம். அட்லீஸ்ட் ஒரு டிஸ்கஷனுக்கு வந்தா ஏதாவது மாடு விற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிப்பா நீங்க வயசாச்சு கொஞ்சம் குறைச்சிக்கோ. தூரவே பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அதுக்காக அதுவும் சந்தைக்கு மாட்டை ஓட்டிட்டு போறான் அப்படின்னா கொம்பை சீவிட்டு போவான். அந்த ரிங்கு டக்குன்னு பளிச்சுன்னு தெரிஞ்சுட்டானா தூரவே வரமாட்டான், டிஸ்கஷனுக்கே வரமாட்டான்னு. அவ்வளவு சூக்ஷ்மம் அப்படின்னு மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலயும் அந்த இரும்பு வேலை பண்றவன் இருப்பான். அது காமனா போய் இப்போ ரப்பர் பேண்ட் வாங்கிக்கிறா பொம்னாட்டிகள், ஏதோ ஒன்று வாங்கிக்கிற மாதிரி இல்லை. அது அந்த மணி ஒவ்வொரு வீட்டு மாட்டுக்கு வெவ்வேறு கலர். அதாவதுதான் வெளியில இருந்து பண்ணி அமேசான்ல வாங்குற மாதிரி வாங்குற வஸ்து இல்லை. இந்த கட்டுற மணி
அந்த இரும்பு வேலை பண்றவன் அந்த கிராமத்திலேயே இருப்பான். எவ்வளவு சூக்ஷ்மம் அப்படின்னா, ஒரு கிராமத்துல 150 வீடு இருந்தா 1000 பசுக்கள் இருக்கும், 1000 மாடுகள் இருக்கும். இந்த 1000 மாடும் ஏரியில மேயணும், பொதுவான இடத்துல மேயணும், புறம்போக்கு இடத்துல மேயும். அப்போ ஒரே வயசுல ஒரே கலர்ல வெள்ளை கலர் பசு 4 இருக்கும், சிகப்பு கலர் எருது 4 இருக்கும். தனித்தனியா ஒவ்வொருத்தர் போய் மேய்ச்சின்னு வரல. ஒண்ணு ஊர் மாடுன்னு ஒண்ணு உண்டு. மாடு மேய்க்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான். எல்லாரும் காத்தால மாட்டை அவங்க கிட்ட விட்டானா சாயங்காலம் அவன் மாட்டை ஓட்டின்னு வந்து திருப்பி கொடுப்பான். அவனுக்கு மாசத்துக்கு ஒரு பசுவுக்கு 2 மடக்கா நெல்லுன்னு கொடுப்பான். இப்போ இந்த மாட்டை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த மணியை அவன் பண்றான ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மணியை, அது லோக்கல்ல இருக்கிறவன் தான் பண்ணி தர முடியும். அவனுக்கு தெரியும். இப்போ கோபாலாச்சாரத்து பசுவுக்கு என்ன அந்த அலாய் அவன் எப்படி பண்றானோ அந்த மணியை, அவாத்து மாடு ஒரு சவுண்ட்ல வரணும், இன்னொரு மாடு ஒரு சவுண்ட்ல வரணும். அவளுக்கு தெரியும் நம்ம மாட்டு கழுத்துலேருந்து வர சவுண்டை வச்சு நம்ம மாடுன்னு கண்டுபிடிச்சிருவாவா. அதுவும் ஒரு காரணம். அந்த மணியை கட்டுறதுக்கு காரணம் கேவலம் அது ஓசை கேட்கும் அப்படின்றது இல்லை. அப்போ அந்த கிராமத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இந்த குடும்பத்திற்குன்னு இந்த அந்த மெட்டல்ல சைஸ்ல வித்தியாசம் பண்ணுவான், மெட்டல்ல வித்தியாசம் பண்ணுவான். அதனால ஒலி வித்தியாசமா வரும். அப்போ மாட்டை நம்ம மாடு கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு காரணமாகும். இது அடிய காலத்துல வரை இருந்தது தான் அதெல்லாம். அதனால அது அப்படிப்பட்ட ஒரு மணி கட்டப்பட்டிருக்கு. எது துண்ணு பிடரெடுத்து தூக்கொண்டு அந்த இமிலினுடைய முன்பாகத்திலே இருக்கக்கூடிய வன் தொடர் வலிய சங்கிலி, அந்த சங்கிலியிலே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய கண்ணீர கட்டுண்டு மாலைவாய் தன்னுடைய நா ஒழியாது ஆடும் தனிமணியும், அதிலேந்து ஒரு சங்கிலி தொங்குறது. நாகின் மேலே காதல் கொண்டிருக்கிற இளைய வயதிலே இருக்கக்கூடிய மால்விடை, அது நல்ல வாலிபத்தில் இருக்கு, இமில் பருத்து இருக்கிறது. அதனை முன்பாகத்திலிருந்து ஒரு சங்கிலி தொங்குறது. அந்த சங்கிலியிலே தொங்கக்கூடிய ஒரு மணி இருக்கு, அது மிளிரக்கூடிய ஜொலிக்கக்கூடிய மணியா இருக்கு. காதல் வயப்படாத பெண்களுக்கு கூட, ஏன்னா அஞ்சினுடைய ஒளி தென்றல் காத்து எல்லாம் காமத்தை உத்வேகம் பண்ற மாதிரியாக இந்த மாட்டினுடைய கழுத்திலிருந்து வரக்கூடிய ஒலியானது பெண் பிரிஞ்சிருக்கிறவர்களுக்கு காமத்தை உத்வேகம் பண்ணக்கூடியது. அது வயது வந்த பெண்களுக்கு மாத்திரம் இல்ல, கன்னி பெண்ணுக்கு கூட அந்த ஒலியை கேட்டா, எவருக்கு தலைவனை அடைய வேண்டும் என்ற ஆசை எழாத வயசுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கூட அந்த ஒலியானது அந்த ஆசையை ஏற்படுத்திடும், அவ தூக்கத்தை போக்கிடும். அப்படிப்பட்ட மணி அதுல தொங்குறது. கண்ணியர் கண்மிகிற கட்டுண்டு மாலைவாய், அந்த பசுவிடத்திலே சேர பார்த்து அந்த தோல்வி அடைஞ்சது காலையிலிருந்து. அது காலையிலிருந்து ஊழல்லையே இருக்கு. ஏன்னா பசு அவ்வளவு சுலபமா ஒத்துக்காது. அது ஓரளவுக்கு மேல பலாத்காரம் பண்ணி, ஐயோ இவன் ரொம்ப இந்த காலை ரொம்ப நம்ம சமப்படுறதுன்ட்டு கடைசியில போனா போறதுன்னு அது ஒத்துண்டது, பசு ஒத்துண்டது. அந்த நிலையில மாலை வாய், இந்த மாலைனா சாயங்காலத்துல பசுவுக்கும் எருதுக்கும் ஊழல் தீர்ந்து கூடல் நடைபெறக்கூடிய காலம், ஊழல் போய் கூடல் வரக்கூடிய காலம். அதை பார்த்தால் காத்தாலையிலிருந்து இந்த பசுவானது ஊழலிலே இருந்து காலையை தன்னை நெருங்க விடாமலே இருந்திருந்த பசு ஒழிஞ்சு போறது என்று ஊழலை தீர்த்து கொண்டு காலையோடு சேரக்கூடியதான நாழி, அந்த நாழியிலே தனக்கு தன் தலைவனோட சேரவில்லையே என்கிற எண்ணம் இவளுக்கு. தன்னுடைய நா ஒழியாது ஆடும். அது பசு ஒத்துழைத்துடைய சந்தோஷமாக இந்த காளையானது பசுவை நோக்கி ஓடுறது. அப்ப அதனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மணிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒலி இருக்கக்கூடிய நடுவில் தொங்கக்கூடிய பாகம் இருக்கு, அதுக்கு நா அப்படின்னு பேரு. நாக்கு அந்த மணியினுடைய நா ஆடுகிறது, ஆடி ஒலி எழுப்புறது. ஆடும் தனிமணியும், அந்த மணி எனக்காகவே கட்டப்பட்டதா, மற்றவாள்லாம் அதை சகஜமா எடுத்துக்கிறா. எனக்கு மட்டும் எப்படி இருக்கு என்று சொன்னால், எனக்கு துன்புறுத்துவதை என்னை காதிலே அந்த ஒலிபட்டு கணபுரத்து பெருமாளை எனக்கு நினைவுபடுத்தி
என்னை துன்புறுத்துவதற்கு இதை போல ஒரு மணி கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுல தனிமணியின் என்னை துன்புறுத்துவதற்காகவே இது உண்டாக்கப்பட்டதோ, அது நம்ம மாட்ட டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டானது அல்ல. இந்த கலியல் என்கிற பெண் இருக்கால, அவளை துன்புறுத்துவதற்காக உண்டாக்கப்பட்டதோ என்னும்படியாக, தனக்கு இணையின்றி என்னை கொடுமைப்படுத்துவதற்காக பண்ணப்பட்டதோ என்னும்படியாக இருக்கக்கூடிய இன்னிசை ஓசையும், மற்றவர்களுக்குலாம் அது இன்னிசை ஓசை, எனக்கு மட்டும் எப்படி இருக்குன்னா வந்தேன் செவிதனக்கே மனசு வரை போக மாட்டான், காதிலே படும் பொழுதே கொன்னவிலின் எஃகின் கொடிதாய். எஃகு என்பது இந்த இடத்துல எக்கால பண்ணப்பட்ட வேலாயுதம். எனக்கு கணவனோடு சேர்ந்து இருக்க பெண்கள் எல்லாம் அதை கேட்கிறா. சாயங்காலம் ஆச்சு, இப்ப இருட்டு வர போறது, தலைவனோட சேர போனோம்னு அதை ரசிக்கிறா. ஆனா எனக்கு மட்டும் கணவருக்கு பெருமாளை பிரிந்திருக்கிற எனக்கு மட்டும் அது ஒரு தனிமணியாய், மற்றவர்களுக்கெல்லாம் இன்னிசை ஓசையை கொடுக்கக்கூடியதாய், என் செவிதனக்கே கொல் நவிலும் கொலை பண்ணுவதற்கு வந்திருக்கக்கூடிய ஈட்டி என் காதிலே நுழைக்கப்பட்டு என்னை கொலை பண்ணுவதற்கு உண்டாக்கப்பட்ட ஈட்டியோ என்னும்படி. ஒலி என்பது குணம், ஆனா இவளுக்கு அது திரவியமாக தெரிகிறது, ஒரு வஸ்துவாக தெரிகிறது, ஈட்டியாக தெரிகிறது. காதில் படக்கூடிய அந்த ஒலியானது எகிரே பண்ணப்பட்ட ஈட்டியோ என்னும்படியாக நெடிதாகும் ஒரு ஈட்டியால குத்தி என்னை கொலை பண்ணுவதற்காக. உலகத்துல இருக்கக்கூடிய ஈட்டியால குத்தினா ஒரு குத்து சடக்கிற குத்தினா உயிர் போயிடும். ஆனா இது சித்திரவதை பண்றது. இந்த இப்படிப்பட்ட மால்விளையின் கழுத்திலிருந்து உண்டான ஒலியானது ஊடல் தீர்ந்து கூடல் ஏற்படும் காலத்திலே அது பசுவை நோக்கி ஓடும் பொழுது எழுப்பக்கூடிய அணிமணியினுடைய தனிமணியிலிருந்து உண்டான ஒலியானது ஒலியே ஈட்டிக்கு ஒப்பாக, அந்த ஈட்டியிலும் கொடிதாய், அந்த ஈட்டி ஒரு தடவை குத்தின போதே உயிரை போக்கக்கூடியதாய். ஆனா இந்த ஒலியாகிற ஈட்டி என்னை சித்திரவதை பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிர் போகாது கஷ்டப்பட்டு சித்திரவதை. அதாவது ஏதோ ஒண்ணு விஷம் வயிற்றுக்குள்ள போயிட்டு டக்குன்னு போயிட்டான்னா பரவாயில்ல, அவனால நார்மல் ஆக்டிவிட்டி எதுவும் பண்ண முடியாது, ஆனா உயிரோட இருந்திருப்பான் 10 வருஷம். அது எவ்வளவு பெரிய சித்திரவதை. அது மாதிரி எனக்கு இந்த விடையினுடைய மணியினுடைய ஓசையானது எனக்கு சித்திரவதை பண்ணுகிறது, என்ன சித்திர பண்ணுகிறது. இதனை காக்குமென் ஆயன் சொல்லி இதிலிருந்து நான் தப்பி பிழைப்பதற்கு வழி என்ன என்று சொல்லுங்கள். அப்போ இதுல இருந்து தப்பி படிக்கிற வழி மடல் எடுக்கிறது. மடல் எடுக்கக்கூடாதுன்னு என்ன சொல்றாங்க. அப்போ ஒன்னும் கணபுரத்து பெருமாளை என்னோட சேர்க்கணும், இல்லை என்ன மடல் எடுக்கவாது விடணும். நானும் மடல் எடுக்கக்கூடாது, கண்ணபுரத்து பெருமாளும் என் இடத்துல சேர மாட்டான் என்று சொன்னால் நான் என்ன பண்றது? அதனால நீ இனிமேட்டு உலகத்தை பத்தி தான் நான் என்ன போறதில்லை, மடல் எடுத்து அவனை பழித்தாவது நான் அவனை சேர போகிறேன். இது விளைத்த மன்னன் அருந்துராய் வாழும் ஆறுபன் மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன் காயாவின் சின்ன நரும்போன் திகழ்வண்ணன் வண்ணம் போல் அன்ன கடலை மலையிட்டன கட்டி மன்னன் இராவணனை மாமண்டு வெஞ்சமத்து பொன்முடிகள் பத்தும் புரளச்சரம் குறந்து தென்னுலகமேற்றி வித்த சேவகனை. இதிலிருந்து பெருமாளுக்கு விசேஷமிட்டு அப்படிப்பட்ட எம்பெருமான நான் சேர போறேன் என்று சொல்கிறார். தன் தலைவனை பற்றி குறிப்பிடுகிறார். இது விளைத்த மன்னன், இப்படிப்பட்ட துர்தசைகளை என்னை கொண்டு வந்து வச்சிருக்கான். என்னுடைய மன்னன், தலைவன் என்று சொல்லாமல் மன்னன். தென்றல் காற்று, அஞ்சிலினுடைய குரல் ஓசை, விடைமணியினுடைய கழுத்திலே கட்டப்பட்ட காளையினுடைய கழுத்திலே கட்டப்பட்ட மணியிலிருந்து வரக்கூடிய ஓசை, நிலா, தென்றல், அஞ்சில் குரல் முதலியவற்றை என் மேல என்னை கொலை பண்ணுவதற்காக, சித்திரவதை பண்ணுவதற்காக முடிசூடி கொண்டு என்னை குடித்து செலுத்தியவனவன் முதலானவற்றை அவளையான என் மேலே படையெடுத்து வரும்படி. தனித்தனியா போகாதுங்கோ, ஒரே காலத்துல போய் நீங்கள் அவளை கஷ்டப்படுத்துங்கோ என்று என் மேலே படையெடுக்க வைத்தவன். தென்றலை படையெடுக்க வைத்தவன், அஞ்சிலுடைய குரல் ஓசையை படையெடுக்க வைத்தவன், விடைமணி ஓசையை படையெடுக்க வைத்தவன், நிலாவை படையெடுக்க வைத்தவன். அப்படிப்பட்டவன் தனி வீரன். இப்பா தோறாத தனி வீரன் தொழுத கோயில்னு அவா சொல்றா. இவன் இதுல ரொம்ப முன்னம் விளைத்த மன்னன். இவன் என்ன கொலை பண்றதுல படையெடுக்கிறதுல தோறாத தனி வீரன். இப்படி நான் ஆவதற்கு காரணமாக காதலை விளைவிப்பித்து ஆசை காட்டி இப்படி படையெடுக்க வைக்கிறான். இத்தனை வஸ்துக்களை படையெடுக்க வைக்கிறான். ஆகினாலே மன்னன் இதுல
இவன் பிச்சேத்தி இவனை பார்க்க வைத்து மணல் எடுக்க வைத்து தென்றலை அன்பில் ஒளியை மணி ஓசையை நிலாவை கொலை பண்ண அனுப்பக்கூடியவன். உண்மை எப்படிப்பட்டவன்னா நறுந்துழாய் வாழ்மார்பன். இப்படி என்னை பாடுபடுத்துவதற்கு பிரம்மாஸ்திரமாக இவன் வைத்துக் கொண்டிருக்கிறது நறுந்துழாய், அதிலிருந்து வரக்கூடிய மனம். ஆகினாலே சிந்தையந்தின்னு ஊற்றி இருந்தா கிருஷ்ணனை பார்க்க முடியல. மாமியார் மாமனார் ரூல் போட்டா, கல்யாணம் ஆன பொண்ணு கிருஷ்ணன் நல்லவனா இருக்கலாம், நீ அவனை தெய்வமா நினைக்கலாம், உலகத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. கல்யாணம் ஆன பொண்ணு ஒரு புருஷன் கிட்ட அடிக்கடி பேசுறதெல்லாம் பிடிக்காது. நீங்க நல்ல நோக்கத்தோட இருக்கலாம், நீ பக்தின்னு சொல்லலாம், ஆனா உலகம் வேற விதமா ஏற்றுக்கணும். அவ சாஸ்திரம் மாமியார் மாமனார் சொல்றது கரெக்ட், அதை நாம ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆத்துலயே இருந்தா. மாமியார் மாமனார தூஷிக்கல அவர். ஏன்னு சொன்னா அவ நோக்கத்துல அவ சொல்றது கரெக்ட், அதனால அதுக்கு கட்டுப்பட்டாள் அவள். ஆனால் கிருஷ்ணனை பார்க்க முடியல அவளுக்கு. கிருஷ்ணனை பகவானா பார்க்கிற சக்தி அவளுக்கு இருந்தது. அவனுடைய குலரோச காதல கேட்கறது. கிருஷ்ணனை பார்க்க முடியல, கிருஷ்ணனுடைய குலரோச காதல கேட்கறது. அப்படியே மயங்கி விழுந்தாள் அவள். அப்படிப்பட்ட ஒரு பக்தை போல பகவானுடைய நறுந்துழாய் வாசனை என்ன அந்த பகவான் எனக்கு கிடைக்கல. பகவான் எப்பவும் என் மனசாமதத்திலே இருக்கிறதுனால அவன் திருமார்பிலே சாத்தப்பட்ட துழாய் வாசனை எனக்கு அது அவனையே நடிச்சிருக்கிறதால அது வரதா இல்லையான்னு தெரியல. ஆனா அந்த வாசனை என் மூக்குக்கு அந்த வாசனை இருக்கிற மாதிரியே ஒரு எண்ணம் தோன்றி கொண்டிருக்கு. அதனால என்ன இப்பாடுபடுத்துவதற்கு அவன் பிரம்மாஸ்திரமாக தன் உருவத்தை காட்டாமல் தன் மார்பிலிருந்து கிளம்பக்கூடிய திருத்துழாய் வாசனையே என்னை நோக்கி அனுப்பக்கூடியவன் பிரம்மாஸ்திரமாக பயன்படுவான். வாழ் மார்பன் நறுந்துழாய் வாழக்கூடிய மார்பு. நறுந்துழாய் இருக்கும் மார்புன்னு சொல்லல, வாழ் மார்பன் என்று சொன்னதாலே துளசிக்கு வாழ்வு கொடுப்பான், எனக்கு வாழ்வு கொடுக்க மாட்டான் போல இருக்கு. அப்படிப்பட்டவன் முன்னம் மாமதிகோள் முன்னம் மாமதி கோல் விடுத்த முகில்வண்ணன். முன்னம் முன்பொருகால் மாமதி சந்திரனுக்கு கோல் குட்டத்து கோல் முதலை துஞ்ச. கோல் என்கிற சொல்லு தெரியலாம், அதுக்கு துக்கம்னு அர்த்தம். முன்பு ஒரு நாள் இப்படிப்பட்ட என் தலைவன் யார் என்று சொன்னால் முன்பு ஒரு நாள் மாமதிக்கு சூய நிலவுக்கு கோல் ஏற்பட்ட துக்கத்தை விடுத்த போக்கின முகில்வண்ணன். இந்த விஷயத்தை நாமே கலியொலி மாலையில பின்பு பார்க்க போறோம். திருவிழுத்தத்துல இந்த இதுல திருமொழியில சாய்க்க போறேன். இங்க ஒரே பதம் பயன்படுத்தவே இதுக்கு பாசுரமே இருக்கு. மற்ற ஆழ்வார்களும் இந்த பாசுரத்தை 4 திருவந்தாதிலையும் இந்த விஷயம் வருது. 12ஆம் பாசுரம் மதித்தாய் போய் நான்கில் மதியார் போய் வீழ. மதித்தாய் மதிகோல் நிறைய இடத்துல ஆழ்வார்கள் சொல்லிருக்கா. சந்திரனுக்கு வந்த ரோகத்தை பெருமாள் க்ஷயரோகம்னு ஒரு ரோகம் சந்திரனுக்கு வந்தது, அதை போக்கினா அப்படின்னு சுவாமி தேசியன் அந்த புத்தாந்தத்தை ரொம்ப ஆச்சரியமா அம்ச சந்தேசத்துல சாச்சிருக்க. அது பின்பொருகால் இந்த ஆழ்வாரையே கலியொலி மாலையிலே வேற ஒரு தடவை பார்க்கலாம். அத மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன். முன்பொருகால் மாமதிக்கு சந்திரனுக்கு க்ஷயரோகம் பிறக்க, அதனாலே உண்டான அந்த ரோகத்தாலே உண்டான தக்ஷனுடைய சாபத்தினாலே க்ஷயரோகம் பிறக்க, மாமனாரான தக்ஷனுடைய சாபத்தினாலே க்ஷயரோகம் பிறக்க. கதையை அப்புறம் பார்ப்போம், அந்த பாசுரம் வரும்போது பார்ப்போம். கலியொலி மாலையே பின்பு ஒரு நாள் பார்ப்போம். அவனுக்கு க்ஷயரோகம் உண்டாக பகவானால அது தீர்ந்தது என்று கதை. அப்படி அவன் ஒன்றும் பரமகாந்தி இல்லை, என்ன மாதிரி துன்புறுவன் இல்லை. வியாதிக்கு டாக்டர் கிட்ட போற மாதிரி உங்ககிட்ட வரா. நானும் ஒன்ன விரும்பி வரேன், டாக்டர் கிட்ட நோய் போனவன் தான் வரா. அது மாதிரியா வர நான் உள்ளன் போற நான் ஒரு இடத்துல வந்திருக்கேன். அவளுக்கு நீ முன்னம் போய் அவ துக்கத்தை போக்குற, எனக்கு போக்க மாட்டேங்கிற. அப்போ மாமதிகோளுக்கு சந்திரனுக்கு அல்லது சந்திரனுக்கு ராகுவாலை ஏற்படக்கூடிய துக்கத்தை போக்குறவன், அவளுக்கு பிரயோஜன பலனை ரட்சித்தவன் ஆன்மீக பிரயோஜனால என்ன துன்புறுக்கிறன் முகில்வண்ணன். மாமதிகோள் முன்னம் விடுத்த முகில்வண்ணன். அந்நிய பிரயோஜனாளுக்கு உதவுறது சமுத்திரத்துல மழை பெய்யற மாதிரி, அனன்ய பிரயோஜனாளுக்கு உபகாரம் பண்றது பூமியில மழை பெய்யற மாதிரி. நீ ரொம்ப நல்லா இருக்கிறாப்பா, அவளுக்கு அந்நிய பிரயோஜனாளுக்கு போய் உதவுற, என்ன அவளை ஆக்குற. அதனால காயாவின்
சின்ன அரும்பூன் திகழ் வண்ணம், சிறியதாக மனம் திகழக்கூடிய காயாம்பு அதனுடைய நிறத்தை உடையவன். அது மாதிரியாக அப்படிப்பட்ட அன்னம் போல் அன்ன கடலை மலையிட்டு அணை கட்டி மண் அணிரா. அது இது இருக்கட்டும், அந்நிய பிரயோஜனம் இருக்கும். அந்நிய பிரயோஜனால சீதைக்காக அணை கட்டியவன். வண்ணம் போல் அன்ன கடலை மலையிட்டு அணை கட்டி மன்னன் இராவணனை மாமண்டு வெஞ்சமத்து பொன்முடிகள் 10 புரள சரந்துறந்து தென்னுலகமேற்று வித்த சேவகனை. சொற்கள் எல்லாம் ஆழமான சொற்கள், நிறைய ராமாயணம் இருக்கு. அடுத்த உபன்யாசத்திலே பார்க்கலாம். கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்மதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமன் ரகோபஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமன் ரகோபஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகாய நமஹ.